Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 10th standard, 11th standard, 12th ஸ்டாண்டர்டுக்கான செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு 25 டேஸ் தான் நம்மகிட்ட டைம் இருக்குது. ஒரு 25 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு அக்டோபர் 13ஆம் தேதி. நீங்க இந்த ஸ்டடி பிளானை எப்பயிலிருந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ அக்டோபர் 14லேருந்து வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒரு 25 நாளைக்கான ஸ்டடி பிளான். டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3.5 ஆகுது, ஒரு 3.5 மணி நேரமாவது ஃபுல்லாக படிங்க டெய்லி. ஸோ எப்படி படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும், ஸோ எப்படி நம்ம வந்து ஏன்னா இந்த இதை படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து எக்ஸாம் தான் உங்களுக்கு. நவம்பரில் வந்து நான் சொன்னதான் பல வீடியோவில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நவம்பரில் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம், டிசம்பரில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஜான்வரியில் ஃபஸ்ட்டு ரிவிஷனு, பிப்ரவரியில் செகண்ட் ரிவிஷனு, அதே பிப்ரவரியில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துடும். ஸோ மார்ச்சில் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் நாளைக்கு 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் சேனலில் ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 25 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் கொடுக்க போகிறேன். இந்த 25 டேஸில் மினிமம் நான் சொன்ன மாதிரி 5 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த வீக் டேங்கிறப்ப காலையில் மேக்ஸிமம் அந்த 7 AM ஐ திங்க் 7 மணிலேருந்து ஒரு 5:30 வரைக்கும் ஸ்கூலில் தான் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் 7 மணிக்கெலாம் கிளம்பிடுவீங்க, ஒரு சில பேர் 8 மணிக்கு கிளம்புவீங்க, 8:30 கிளம்புவீங்க. ஜென்ரலாக 7 மணின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் விட்டோன்னே 4:15 விட்டோன்னே 4:30 வீட்டுக்கு வந்துடுவீங்க. இல்லை 5 மணி 5:30 ட்ராவல் பண்ணி வரதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி 5 வரைக்கும் இருக்கலாம். ஸோ விச் இஸ் த டைம். ஓகேங்களா? ஸோ இதை போக மற்ற டயத்தில் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். இதே வீக்கெண்ட்னா சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருப்பீங்க மேக்ஸிமம். இதே ப்ரைவேட் ஸ்கூல் வைப்பாங்க, நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். சாட்டர்டே ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஓகே? ஸோ சாட்டர்டே சண்டே மெயின் சப்ஜெக்ட் தமிழ். 10th பொறுத்தளவில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். 11th and 12th நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ், பாட்டனி. ஸோ நிறைய இருக்குது. அதனால நான் அது மொத்தமாக வேரியஸ் சப்ஜெக்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ மார்னிங் நான் சொன்ன மாதிரி அந்த 7 to 5:30 வந்து ஸ்கூல் நீங்கள் போகிற டைமா. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் போயிருவீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி பார்க்கல மார்னிங் நீங்கள் வந்து என்னோட கணக்குப்படி நீங்கள் வந்து ஒரு 5 o'clock எந்திரிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 5 AM நீங்கள் எந்திரிச்சிட்டு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:30 போல் உங்களுடைய அந்த மற்ற ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு 5:30 போல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியல அப்படின்னா 6 o'clock கூட எந்திரிங்க. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? 5:30க்கு ஆரம்பிச்சுட்டு அந்த 5:30 ஒரு 6:30. ஓகேங்களா? 5:30 6:30 கரெக்டாக 1 hour வந்து படிங்க. ஓகே? 5:30 எந்திரிக்கிறவங்களுக்கு. இல்லை நான் 6 o'clock தான் எந்திரிப்பேன் அப்படின்னா 6:30 to 7. நீங்கள் 6 o'clock எந்திரிக்கிறவங்க யார் அப்படின்னா, அதாவது யார் எந்திரிக்கலாம் அப்படின்னா, நான் வந்து 8:30 மேலே தான் ஸ்கூலுக்கு கிளம்புவேன், இல்லை 8 o'clock மேலே தான் கிளம்புவேன். நீங்கள் 6 o'clock எந்திரிச்சு 6:30 7:30 வரைக்கும் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, மார்னிங் வந்து 1 hour படிங்க. ஓகேங்களா? அந்த மார்னிங் 1 minute மார்னிங் வந்து கம்பல்சரி வந்து 1 hour படிங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே? ஸோ மார்னிங் 1 hour படிங்க, விச் இஸ் மார்னிங். ஓகேங்களா? இதே ஈவினிங் வந்து 6 11 PM டைம் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏற்ற ஏதாவது 3 hours 4 hours அப்படி பார்த்தா நம்ம ஓவரால் சேர்த்து அந்த 5 hours ஆல்மோஸ்ட் 4 hours அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ 3 to 4 hours. ஓகே? அதில் இப்போ நீங்கள் 5:30 வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 6 மணி 6லேருந்து 7 மணிக்குள்ளே வந்து டின்னர் முடிச்சிருங்க. இல்லை எனக்கு சாப்பிட்டா உடனே தூக்கம் வந்துடும் அப்படின்னா நீங்கள் வந்து டின்னர் விட்டுட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஓகேங்களா? 7 to 10 ஒரு பிரைம் டைமாக இருக்கும் படிக்கிறதுக்கு அந்த ஈவினிங்கில். அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்க முடியும். ஸோ மை சஜஷன் வந்து அந்த 3 hours ஈவினிங் படிக்க சொல்கிறேன்ல, அந்த 3 hours வந்து அந்த 7 to 10 அப்போ வந்து படிங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் படிங்க. ஒருவேளை 10 மணிக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்குங்க. இல்லையா டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படித்ததை ஒரு தடவை சும்மா வந்து ரிவைஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த ஏதாவது 1 word நீங்களே பார்க்காம சொல்லி பார்க்கறது, கொஸ்டினை இல்லை பார்க்காம ஏதாவது ஒரு சம்மு பார்க்குறீங்க அப்படின்னா அதை எழுதி பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி வந்து பாருங்க. ஓகே? இதுதான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறது. ஓகே? டெய்லி ஷெடியூல் பாருங்க. இது இந்த வீக்கெண்டு, இது வந்து வீக்கெண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீக்கெண்டை பொறுத்தளவில் 9 AM 12 PM வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு படிங்க. 3 hours. ஓகேங்களா? மார்னிங் 3 hours வந்து கண்டிப்பாக வந்து படிங்க. 9 AM to 12 PM. 9 o'clock முன்னாடி டிஃபன் சாப்பிட்டுருங்க. அடுத்து 12 o'clock முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிடுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக்கு அப்புறம் 1 to 4 ஒரு 3 hours. மொத்தம் வந்து 6 hours. இந்த 6 hours கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால் ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இந்த டே 25 டேஸ்க்கு நான் சொன்னேன்ல, இது டைமிங். இப்போ இந்த 25 டேஸ்க்கு எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். டே 1 2 அந்த முதல் 2 நாள் வந்து தமிழ் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? கிராமர், போயட்ரி, ப்ரோஸ் எல்லாத்தையுமே படிங்க. டே 3 and 4 இங்கிலீஷில் காம்ப்ரஹென்சிவ் ரைட்டிங் அப்புறம் பேராகிராஃப் இங்கிலீஷில் கம்ப்ளீட்டாக படிங்க. ஃபர்ஸ்ட் 4 days வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே? அடுத்தது டே 5
டே 5லேருந்து 6 பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ். இல்லை எனக்கு லாங்குவேஜுக்கு இவ்வளோ தேவையில்லை அப்படின்னா என்னோட சஜஷன் வந்து டே 1லேருந்து 3 வரைக்கும் மேக்ஸ் படிங்க, இல்லை 4 வரைக்கும் கூட மேக்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் அந்த 5 to 7 வந்து சயின்ஸ் படிச்சுட்டு 8 to 10 வந்து சோசியல் சயின்ஸ் படிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு. இதே 11th 12க்குங்கிறப்ப அதை வந்து அப்படியே 10th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே வந்து ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டு வரணும். 11th 12க்குங்கிறப்ப சேம் நீங்கள் வந்து 4 days எடுத்துக்கோங்க தமிழ், அதே மாதிரி 5 to 6 மேக்ஸு, 7 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், சயின்ஸ் இருக்காது, ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? நான் ஃபிசிக்ஸ் இதில் கொடுக்க மறந்துட்டேன். ஃபிசிக்ஸு 7 to 9 வரைக்கும். அதுக்கப்புறம் இதில் உள்ளது அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 10 to 11 கம்ப்யூட்டர் சயின்ஸு, அடுத்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது உங்ககிட்ட வந்து 25 days வந்து டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 25 daysல வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ப்ராப்பர் பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸையும் ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியையும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டன்சி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேஜராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. நான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படி நிறைய பேர் வந்து படித்தது வந்து உடனே மறக்குதுங்கிறீங்க. அப்படி எதெல்லாம் உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு 3 to 4 times பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தே எழுதி பாருங்க. நான் பார்த்து தான் சொல்கிறேன், பார்க்காம எழுத சொல்ல. பார்த்து ஒரு 2லேருந்து 3 தடவை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது மறக்காது, பார்க்காம நீங்கள் எழுத முடியும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் கரெக்டாக கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி படிங்க. எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.